ஸோ வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம ஏஷியா போகிற முதல் மேட்ச், அதாவது சூப்பர் 4 ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேம்குள்ளே போகிறோம். இப்போ ஸோ எஸ் உள்ளே போயாச்சு. குயிக் மேட்ச்சில் நம்ம ஸ்ரீலங்காவை ஆட போகிறோம். எதிர்க்கு ஆப்போனன்ட் பங்களாதேஷாக இருப்பாங்க. T20 ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீம் செலக்ட் பண்ணிக்கிறோம். பிளேயர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணணும். ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ். ஸ்ரீலங்கா சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ். ஸோ அடுத்து நம்ம ஸ்டேடியம், ஓவர்ஸ், அப்புறம் இந்த பிச்சுக்கான டைப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 டீம்ஸ் ஸ்குவாடை சூஸ் பண்ணணும். கரண்ட் ஸ்குவாடை வச்சு தான் விளையாட போகிறேன் இன்றைக்கி. ஸோ ஸ்ரீலங்கா செட் பண்ணியாச்சு, பங்களாதேஷ் செட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ டைம் எதுக்குன்னா மேட்சுக்கான டைம். 2 டீமே ஒரு குட் ப்ரிப்பரேஷனோட வருவாங்க இன்றைக்கி ஏஷியாவுக்கு. இது ஒரு டைம் ஆஃப் ரைவல்ட்டி தான். ஏன்னா பாகிஸ்தான் vs இந்தியா எப்படியோ அதேமாதிரி ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் ஒரு ஓல்டு ரைவல்ரி. ஸோ இப்போ டைம் ஃபார் டாஸ்ங்க. ஸோ இப்போ ஸ்டேடியம் ஒரு வியூ காட்டுறாங்க. அடுத்து இப்போ டாஸ் போடுவாங்க. ஸோ டைமென்ஷன் ஆஃப் கிரவுண்டுங்க. ஸ்ட்ரெயிட், லாங் ஆன், லாங் ஆஃப், ஒரு 78 மீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எஸ் டைம் ஃபார் ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ். பிச் ரிப்போர்ட் இப்போ கொடுப்பாங்க. பிளேயர்ஸ்லாம் வார்ம் அப் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள் பின்னாடி. ஸோ இந்த பிச்சு தான் இப்போ இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன டீம் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸ்ரீலங்காவா பங்களாதேஷான்னு சொல்லிட்டு போங்க அப்படி. ஸோ டைம் ஃபார் டாஸ் தான். ரிட்டன் டாஸ் பங்களாதேஷ்காகவும் அண்ட் அசலங்கா ஸ்ரீலங்காவுக்காகவும் நம்ம டெய்ல் சொல்லியிருக்கோம். ஸோ பவுலிங்காக பேட்டிங்காக சூஸ் பண்ணலாமா? எஸ், நான் வந்து பவுலிங் எடுக்க போகிறேன். சேசிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் பங்களாதேஷ் நீட் டு பேட் ஃபர்ஸ்ட். ஸ்குவாடை பார்க்குறீங்க. ஸோ இப்போ பவுலிங் சூஸ் பண்ணால ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அம்பேர்ஸ் வந்தாச்சு. ஃபீல்டிங் டீம் எங்கே அவங்களும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிக்ஷன் பவர் பிளேயில் ஒரு ஸ்பின்னை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சிஎஸ்கே ஃபார்முலாலாம் ஃபிக்ஷனாக ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே ஒரு 2-3 ஓவர் போட வச்சு குயிக்காக விக்கெட் வைக்கலான்னு ஒரு மோட்டிவ். ஸோ ஃபிக்ஷனாக ரெடி ஆகிட்டார் பவுலிங் போட. அந்த பக்கம் வந்து கேப்டன் ஆஃப் பங்களாதேஷ் டீம் ரிட்டன் டாஸ் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. குட் மேட்சாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு குட் மேட்சாக இருக்கும். ஸோ ரெடி ஃபார் ஃபர்ஸ்ட் பாலுங்க. டிக்ஷனாக செட் ஆயாச்சு. முதல் பால் ஒரு யாரிங் லூஸ்லாம் ஷாட்டுங்க. பட் சிங்கிள் தான் கிடைக்கும் அவங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் ரிட்டன் டாஸ் அண்ட் பங்களாதேஷ். ஸோ அங்கே வந்து பி அமான் யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. எஸ்பெஷல் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயருங்க. ஸோ செகண்ட் பால் ஜஸ்ட் ஆஃப் சைடில் ஒரு தட்டி ஒரு சிங்கிள்ங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஒரு ஓவர் ட்ரோ பட் இல்லைங்க. ஸோ கடைசி 12 ஓவரில் ஒரு டீசென்ட் ஓவரா? எஸ், ஆமாங்க, டீசென்ட் ஓவர் தான். பவுண்ட்ரி கொடுக்காம ஒரு டீசென்ட் ஓவர். 8 ரன் வந்துருக்கு. ஸோ நுவான் துஷாரா வந்துருக்காருங்க, ஆர்சிபி பிளேயர். ஸோ அவரும் முதல் மேட்ச் ஆடுறாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ட்ரைவ், பட் ஒரு டாட் பால் தாங்க. ஸோ 3ஆவது பால் பார்க்கணும். நல்ல ஷாட்டுங்க. ஈவன் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பங்களாதேஷ் இன்னிங்ஸில். 9th பாலில் வந்துருக்கு. ஒரு நல்ல ஷாட். ஸோ ரீசெண்ட் ஓவர் ஒரு 4 runs வந்துருக்கு. லாஸ்ட் பால் நல்லா முடிப்பாரான்னு பார்க்கணும். ஒரு ஸ்லோயர் பாலுங்க, பட்
பவுண்ட்ரியாக ஆமாங்க ஈஸியாக கிளியர் பண்ணிச்சு இன்ஃபீல்டு. ஸோ ஸ்டில் ஒரு ரீசெண்ட் ஓவர் 2 ஓவர் முடியுது பங்களாதேஷ் 16-0. ஸோ கண்டினியூ பண்ணுறாருங்க துஷாரா. நல்ல பாலுங்க, மிஸ் அவுட் பண்ணிட்டாரு, சுத்தமாக லைனே ஆடல. ஸோ ஷனகா ஃபார்மர் கேப்டன் ரிட்டன் டாஸ்க் இன்றைக்கி பாடவே இல்லை. கரெக்டாக ஒரு நல்ல லென்த்தில் போடுறாங்க அவருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ பங்களாதேஷ் டக் அவுட்டை காட்டுறாங்க. ஸோ டைம் பாஸ் பண்ணுங்க. இப்போ டீமோட முக்கியமான பவுலரான வானிண்டு வசரங்க வந்துருக்காரு. அவர் கீ ரோல் ப்ளே பண்ண இன்றைக்கி ஸ்ரீலங்கா வின்ல. ஸோ அது முன்னாடி ஃபீல் கொஞ்சம் மாட்டிப்போம். பிகாஸ் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஒரு டீசென்ட் பவர் பிளே நான் சொல்லுவேன். அவங்க 30+ ரன்ஸில் அடிச்சிருக்காங்க. இல்லை ஸ்டில் விக்கெட் எடுக்கல இன்னும். ஸோ இந்த ஓவர் விக்கெட் எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பால் இட்ஸ் சேஃப் ஒரு சிங்கிள் தான். ரிட்டன் டாஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங்க. கடைசி பண்ணு டீசென்ட் ஓவர் ஜஸ்ட் 3 ஆஃப் விட்டுங்க. பவுண்ட்ரி 6 எல்லாம் வருமா? சொல்ல முடியாத ஒரு பவுண்ட்ரி. எஸ் பவுண்ட்ரிங்க. பவர்ஃபுல் ஷாட் ஃப்ரம் த யங்ஸ்டர் யமான். சமீரா இந்த பாலிங் போகிறாருங்க. சொல்லும் போது அவுட்டுங்க. ஒரு ரெயின் ஸ்விங் டெலிவரி. தேர்ட் மேன் கைட் பண்ண பார்த்தாருங்க. அது பேட்டில் பட்டு ஸ்டெம்பில் பட்டுருச்சுங்க. நல்ல ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ். 24/25ங்க. பட் ஸ்டில் நல்லா ஆடினார். ஸோ லாஸ்ட் பால் இன்னும் விக்கெட்டா? ஆமாங்க. ஸோ ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு துஷ்மந்த சமீரா. பிக் பாசிட்டிவ். இது நல்ல ஃபார்மில் இருந்தால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கீ பவுலர். ரிட்டன் டாஸ் ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ்ங்க. 22 பால் 18ங்க அவுட் ஆகிட்டார் போயிருக்காரு. ஸோ மெஹந்தி ஹசன் மிராஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பொட்டான்ஷியல் இருக்குது. பட் அந்த பொட்டான்ஷியலில் ரன்ஸை கன்வெர்ட் பண்ணுவாரான்னு பார்க்கணும். க்ரூஷியல் டைமில் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. இதுவே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. பவுண்ட்ரியாக தட்டி விட்டாருங்க தேர்ட் மேனில். ஷார்ட் தேர்ட் மேனில் தாண்டி ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. முதல் பாலே பவுண்ட்ரி. ஸோ மகேஷ் தீக்ஷனா செகண்ட் ஸ்பெல்ல கொண்டிருக்காருங்க. ஸோ அந்த முதல் பால் தூக்கி விட்டாரு. ஒரு மினி ஹெலிகாப்டர் ஷாட்ங்க. ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி. கொஞ்சம் மூவ் ஆன் வேணும் பங்களாதேஷ் இன்னிங்ஸில். அது இந்த ஷார்ட்டாக இருக்குமா? ஸோ அடுத்த பால் நகன் வந்து லெக் சைட் டீ விட்டா 6-4 பவுண்ட்ரிங்க. ஸோ மூவ் ஆன் சொல்லும்போது ரன்ஸ் நிறையா வந்துருக்கு. பேசும்போது இன்னொரு பவுண்ட்ரிங்க. ஸோ தீக்ஷனா டார்கெட் பண்ணுறாங்க பங்களாதேஷ் பேட்டர்ஸ். எஸ்பெஷலி இந்த ஓவர் 3 பவுண்ட்ரி வந்தது. ஸோ நல்ல ஒரு ஷாட்டுங்க. பவுண்ட்ரிஸ் இறங்கி அந்த ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸோ அசரங்கா கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் சொல்லியானோம். சொல்ல முடியாத 6ங்க. ஹியூஜ் 6. நல்ல ஷாட்டாரு. ஒரு ஷார்ட் பால் அதை கன்வெர்ட் பண்ணி 6 அடிச்சிட்டாரு. பவுலிங் சேஞ்ச். விக்கெட்டா? ஆமாங்க. முதல் பால் நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் ஐ திங்க் தஸ்வந்த் ஷனகா த ஃபார்மர் கேப்டன். நல்ல ஒரு பவுலிங் சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆகிருக்கீங்க ஸ்ரீலங்காவுக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி உடைக்கணும்னு பார்த்துருப்பாங்க. ஸோ கரெக்ட் டைமிங்கில் உடச்சிருக்காங்க. ஸோ டி ஹசன் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்குங்க. அவர் நீங்கள் அவுட் 21 அவுட் இன்றைக்கி. ஸோ ஜாக்கர் அலி ஒரு குட் யங்ஸ்டருங்க. ஸோ பவுண்ட்ரி அங்கே சரியான ஷாட்டுங்க. ஸோ செமையான ஒரு அந்த யாக்கை டிகவுட் பண்ணி வச்சார். ஸோ கடைசி பண்ணுற டீசென்ட் ஓவர் செம்ம ஷாட்டுங்க. 6ங்க. ஸோ டக்குன்னு ரோஹித் சர்மா பார்த்த மாதிரி இருந்தது இந்த ஷாட்டை. ஒரு குட் ஓவர் 6ஓட முடிஞ்சிருக்கு. ஸோ கமின் மெண்டிஸ் மறுபடியும் ஒரு பவுண்ட்ரிங்க. ஸ்ரீலங்கா அந்த ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா நல்ல ஒரு கிரிக்கெட் பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ இந்த ஓவர் லாஸ்ட் பால் 6 இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்தாரு பேட்டை வீச. பவுண்ட்ரியோட முடிஞ்சிருக்கு. ஸோ சமீரா நல்ல முதல் பால் 6ங்க. கொஞ்சம் பிளாட்டை விடுறாங்க ஸ்ரீலங்கா இங்கே. ஸோ தேர்ட் பால் 6 இல்லைங்க யாக்கர் பட் பவுண்ட்ரிங்க. 2 பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க 6-4ன்னு.
180 பாசிபிளுங்க. இப்போ 180 அடிக்கலைன்னா பங்களாதேஷ் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் பேசும்போது இன்னொரு பவுண்ட்ரிங்க அசரங்கா கிட்டேருந்து. அசரங்கா நல்ல ஒரு லென்த்லேயே போடல இன்றைக்கி. ஸோ 50 பார்ட்னர்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ. சங்கர் அலி, மெஹந்தி ஹசன் மிராஸ் குயிக்காக வந்துருக்கு 25 பாலில். ஸோ அசரங்கா நீங்கள் எக்ஸ்பென்சிவாக இருந்துருக்காருங்க. சொல்லும் போது இன்னும் ஷாட்டுங்க போட்டுறீங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் அதே சைடில் பவுண்ட்ரி போடுங்க. அந்த ஃபைன் லெக் இல்லைன்னு தெரிஞ்சு கரெக்டாக அடிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் ஃப்ரம் அசரங்கா. 6 4 இல்லைங்க 4ங்க. பெரிய ஒரு புவர் டே ஃபார் அசரங்கா. பங்களாதேஷ் ஒரு நல்ல ரன் ரேட் ஆடுறாங்க இப்போ. லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ங்க. நோ ஒன் துஷார் வராது பவுலிங் போட. 6ங்க. 6 6ங்க. ஸோ லெக் சைடில் நகர்ந்து ஒரு 6 வச்சார். ஸோ 50 up ஃபார் மெஹந்தி ஹசன் மிராஸ். நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே நீங்கள் அவர்கிட்டேருந்து ஆல்ரவுண்ட் காமிச்சிருக்காரு. ஸோ அடுத்த பால் 6 பார்க்கணும். இல்லைங்க ஒரு யாக்கர் மாதிரி போட்டார். இப்போ பவுண்ட்ரியாக ஆமாங்க. ஸோ லெக் சைடில் ஃபீல்டில் 2 பேரும் வெளியிருக்காங்க. கரெக்டாக கணிச்சு அடிச்சாருங்க. ஷாட்டுங்க அகெயின் திஸ் டைம் மேலே போட்டார், லென்த்தில் போட்டார். பட் அடியும் நல்லா மஸ்டாருங்க. ஓவர் த கவர். 50 ஃபார் ஜாக்கர் அலி. ஜஸ்ட் 20 பாலில் 50ங்க. என்ன ஒரு டைமில் வந்து பங்களாதேஷ்க்கு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. கடைசி 2 ஓவருங்க. பெனால்டி மேட்டை வச்சு அமிதா போடுறாரு. ஷாட்டுங்க செம்ம 6. ஜாக்கர் அலி தாங்க இன்றைக்கி ஹீரோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட் கிடைக்குமா? நல்லா போட்டிருக்காரு இன்றைக்கி சமீரா. சொல்லும் போது விக்கெட்டுங்க. கேட்ச் பிடிச்சிட்டாரு. யார் நல்ல விக்கெட்டுங்க. அசலங்கா பிடிச்சிருக்காரு கேட்சை. அண்ட் இந்த விக்கெட்னால பங்களாதேஷ்க்கு ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகுமா? ரன்ஸ் யார் கம்மியாக அடிப்பாங்களாண்டா வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்ல இன்னிங்ஸ்ங்க. 56 ஜஸ்ட் 31. ஸோ பெனால்டி மேட் ஓவர் லாஸ்ட் பால் பவுண்ட்ரிங்க. ஸோ ஷமீம் ஹுசைன் அவர் பங்குக்கு ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி அடிச்சு இந்த ஓவரை முடிச்சிருக்காரு. ஈவன் 200 பாசிபிள். பங்களாதேஷ் அதான் நினைக்கிறாங்க டக் அவுட்டில் 200 அடிக்கலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ஓவர் துஷாரா போல் வராருங்க. ஸ்லிங்கிங் ஆக்ஷன் கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா பிக்கப் பண்ண பேட்ஸ்மேனுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு லேப் ஷாட்மே வச்சாருங்க. ஃபைன் லெக் தலைக்கு ஷார்ட் ஃபைன் லெக் தலைக்கு மேலே ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரிங்க. ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி போனால் மினிமம் 15 runs 20 runs அடிக்கணும். அந்த ஓவரில் அடிப்பாங்களா பார்க்கலாம். ஷாட்டுங்க அது எப்போ சரியான ஷாட்டு. ஜஸ்ட் பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணாருங்க. தேர்ட் மேன் டிஜனில் ஷூட் 6ங்க. ஜாக்கர் அலி ஜஸ்ட் 71 runs தாங்க 26 பாலில். ஸோ யாக்கர் அவுட்டுங்க. டைமிங் பண்ண முடியல. அந்த எலிவேஷன் கிடைக்கல. இன்னும் 3 பால் இருக்குது. 200 வருமா வராதா? ஸோ நல்ல இன்னிங்ஸ்ங்க ஜாக்கர் அலி கிட்டேருந்து. ஒரு பயங்கரமான ஹிட்டிங் பவரை காமிச்சாருங்க. 71 of 27, 262 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. ஒரு ப்ரில்லியன்ட் இன்னிங்ஸ். சஞ்சார் பாலிங் என்னவான் துஷாரா விக்கெட் ஆகி கேட்சுங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணலங்க. பவர் இல்லை பிகாஸ் ஆஃப் யாக்கர். ஸ்லிங்கிங் யாக்கர் நல்லா உள்ளே வந்துரு ஷார்ப்பாக. ஸோ மற்றும் ஒரு விக்கெட் இந்த கடைசி ஓவரில். அவுட் ஆனது ஷமீம் ஹுசைன் ஒரு பவுண்ட்ரி அடித்தார். பட் அதை ஒன்றும் பண்ண முடியல. 4 runs of 2 balls. கடைசி பண்ணுங்க இந்த இன்னிங்ஸில் 6 4 அவுட்டா ஒரு ஷாட்டுங்க. ப்ராவோ ஸ்டைலில் ஒரு பவுண்ட்ரி இறங்கி வந்து அப்படியே ஒரு ஆஃப் சைடில். இது வர ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. பங்களாதேஷ் அருமையான பேட்டிங் டிஸ்பிளேங்க. அந்த ஃபஸ்ட்டு பவர் பிளே எடுத்துட்டோன்னா நல்ல பேட்டிங். ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இல்லைங்க. எடுத்தார் சமீரா 3 விக்கெட். அவர் ஒருத்தர் நல்லா போட்டாருங்க. ஸோ இதாங்க சம்மரி ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ ஃபீல்டிங் டீம் வந்தாச்சு.
ஓப்பனிங் பேட்டர்ஸும் வந்தாச்சுங்க. ஸோ சேஸோட ஃபர்ஸ்ட் பால் பார்க்க போகிறோம். டி சகிப் அவராக பங்களாதேஷ்காக ஃபர்ஸ்ட் ஓவர் பாலிங் போட வராரு. பட்டம் நிஷாங்கா 3ஆம் மேட்ச் ஆடுறாருங்க. ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை, பட் இந்த மேட்ச் என்ன பண்ணுவாருன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி ஆனோம் டீமுக்காக 2 ஓப்பனர்ஸ்மே, எஸ்பெஷலி குசால் மெண்டிஸ் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். ஸோ ஹேர் வி கோ. ஃபர்ஸ்ட் பாலுங்க, ஹியூஜ் சேஸ் ஆஃப் 200. என்ன பண்ண போகிறாங்க ஸ்ரீலங்கா? முதல் பால் யாரிங் அண்டர் பவுண்ட்ரியா? ஏன் ஜஸ்ட் ஒரு ஆஃப் சைடில் ஒய்டாக தான் போட்டார், அதையும் தட்டி விட்டார். ஸோ ஒரு பவுண்ட்ரி ஆஃப் சைடில் பட்டம் நிஷாங்கா. ஸோ லாஸ்ட் பாலுங்க, நல்ல ஓவர் ஸ்ரீலங்கா, ஒரு நல்ல ஸ்டார்ட். ஒரு ஸ்லோயர் பாலுங்க, ரிசீவ் ஆகிட்டாரு குசால் மெண்டிஸ். ஸோ அவுட்டா? இல்லைங்க, ரன் அவுட்டா? ஐயோ, ரன் அவுட்டுங்க. ஒரு மோசமான ரன் அவுட் ஆகிருக்காருங்க. ஒன் அவுட், ஃபஸ்ட்டு வெயிட் டு கெட் அவுட்டுங்க. கீப்பர்கிட்டே அடிச்சுட்டு ஓடிருக்காங்க 2 பேருமே. என்ன சொல்கிற, புவர் ஒரு கனெக்ஷன் தான் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். நல்லா ஸ்டார்ட் பண்ண பட்டும் நிஷாங்கா ஹேஸ் டு கோ பேக் டு த பெவிலியன். ஒரு மோசமாக ரன் அவுட் இங்கே. ஸோ மேமா பவுண்ட்ரியே இல்லை. ஸோ சொல்ல முடியாத பவுண்ட்ரி. குசால் மெண்டிஸ் ஒரு அட்டாக்கிங் பிளேயர், சோஃபார் பொறுமையாக ஆடினார். இப்போ ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி வச்சுருக்காரு. குசால் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருங்க. ஒரு ஷாட், பட் அந்த பால் வேகமாக வந்தால் பேட்டை தட்டிச்சு. ஒரு சிங்கிள் தான் கிடைக்குங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே, சொல்ல முடியாத பவுண்ட்ரிங்க. ஸோ நல்ல ஒரு ஷாட். ஸோ குசால் பெரேரா ஒரு க்ரூஷியலாக இருப்பாருங்க. சொல்ல முடியாத விக்கெட்டா? ஸோ லீடிங் ஏஜ் எர்லியாக பேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு அகைன் மற்றும் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து ஸ்ரீலங்காக்கு அவுட் ஆகிருக்காங்க. திஸ் டைம் யாருன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு குசால் பெரேரா க்ரூஷியல் டைமில் அவுட் ஆகிருக்காரு. 14 runs of 11. பவர் பிளே முடிஞ்சிருக்குங்க. ஒரு டீசென்ட் ஸ்டார்ட். நான் சொல்லும்போது 6ங்க ஃப்ரம் குசால் மெண்டிஸ். ரைட் ஆஃப்டர் பவர் பிளே அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ க்ரூஷியலாக இருப்பாருங்க. அவர் அந்த ஸ்ரீலங்காவுக்கு டிஃபைன் பண்ணோம் வின்னா லாஸானு. ஸோ ரிஷாட் ஹுசைன் வந்துருக்காரு. கேட்சாக ஒரு கால் அவுட்டுங்க. இப்போ தான் பேசி முடித்தேன். குசால் மெண்டிஸ் இஸ் க்ரூஷியல்னு அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. ஒரு பிக் ஓவர் வந்தது, 3 ஓவர் 11 runs வந்துருக்கு. இந்த ஓவர் செகண்ட் பாலே ஒரு ஷார்ட்டு மதிச்சு ஸோ விக்கெட்டை கொடுத்துட்டாரு. இப்போ டீசன்ட் ஸ்டார்ட் கிடச்சிது. அகைன் 24 of 20. இப்போ கொஞ்சம் 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன் ஸ்டைலில் இருப்பாங்க ஸ்ரீலங்காவுக்கு. கேப்டன் வந்துருக்காருங்க சரித் அசலங்கா. ஸோ அவரோட ஒரு இன்னிங்ஸ் க்ரூஷியலாக இருக்கும். என்ன பண்ண போகிறான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் பவுண்ட்ரி. ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஸ்ரீலங்காவோட கேப்டன் ஆன சரித் அசலங்கா. ஸோ செகண்ட் பால்னா ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 6ஆ 4ஆ? இல்லைங்க, இன்சைட் எட்ஜ் அவுட்டு, போல்டுங்க. பேசும்போதெல்லாம் எல்லா பிளேயரும் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. நல்ல பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆகியாச்சு ஸ்ரீலங்காவுக்கு படிக்கும். பட்டம் நிஷாங்கா, குசால் பெரேரா, குசால் மெண்டிஸ் அண்ட் நவ் சரித் அசலங்கா. பேசும்போது கேட்டுங்க, கமைண்டோ மெண்டிஸ் அவுட்டுங்க. ஒரு ப்ரில்லியன்ட் கேட்ச், டைவிங் ஃப்ரண்ட் வருங்க, யாருன்னு தெரில, பட் நல்ல கேட்சுங்க. கமைண்டோ மெண்டிஸ் ஹேஸ் டு கோ பேக். ஸோ கேட்ச் ஆகி போச்சோன்னா ரிஷாத் ஹுசைனுங்க. ஸோ ஷார்ட் பவுண்ட்ரியா? ஃபைனலிங்க ரொம்ப நாள் கழிச்சு பவுண்ட்ரி வந்துருக்கேன். இது ஒரு 3-4 ஓவராக பவுண்ட்ரியே வரல. ஃபைனலி ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. யாருன்னா லியான்ஜின்னு ஒரு பிளேயர். ஸோ இப்போ பவுண்ட்ரி ஒன்டே ஆகணுங்க. சொல்லுமே இன்னொரு ஷாட் சேம் ஏரியாவில் அடிச்சிருக்காரு. சேம் ஷாட் ஈவன்டோ. கொஞ்சம் ஒரு ஹோப் கொடுக்குறாங்களா ஸ்ரீலங்காவுக்கு இந்த 2 பேட்ஸ்மேன்ஸும்? சொல்லுமே 50 பார்ட்னர்ஷிப்ங்க. ரொம்ப குவிக்காக இருக்கு. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 50 of just 25ங்க. ஸோ
இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்ரீலங்காவை அந்த வின்னிங்க்கு எடுத்து போக முடியுமா? இல்லைங்க, பேசும் ரேட்டு கேட்சாரு அவுட்டுங்க. நல்ல கேட்ச் வண்டோ. பட் முக்கியமான தருணத்தில் விக்கெட்டை விட்டுருக்காரு. செட்டில்டு பேட்ஸ்மேனான ஜே லியாங்கே என்னோடய விக்கெட்டை விட்டுருக்காருங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கேருந்து ஸ்ரீலங்கா இந்த மேட்ச் வின் பண்ண முடியுமா? ஃபார்மர் கேப்டன் தசன் சனகா ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடுவாரா? ஸோ சனகா அடிச்சிருக்கா 6 பார்க்கணுங்க. சிக்ஸுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிக்க பார்த்தா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு 6. சனகா இன்னிங்ஸ் ஆட முடியுமா? அசரங்கா இங்கே வந்துருக்காருங்க. அங்கேயும் கொலாப்ஸுங்க. இல்லைங்க, ரிதன் தாஸ் அந்த பாலை பிடிக்கலைங்க. ஸோ அதனால் ஒரு ரன் காஸ்ட்லிங்க. ஒரு ரன் வந்துருக்குங்க ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ சனகா இருக்கிறது ரொம்ப முக்கியமான இது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். பேசும்போது இன்ஸ்பிரேஷன் பவுண்ட்ரிங்க க்ரூஷியல் அண்ட் தேவையான தருணத்தில் ஒரு பவுண்ட்ரி ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் லசன் சனகா. ஸ்டில் இந்த மேட்ச் முடியலைங்க. லைக்ஸ் ஆஃப் அசரங்கா அண்ட் சனகா இருக்கும்போது. ஸோ 49 இருக்கார் ஃபார்மர் கேப்டன் ஆஃப் ஸ்ரீலங்கா. 50ங்க. T20 கேரியரில் 4 50 த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இது. இந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்தாருன்னா கொடுக்க முடியுமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. நல்ல ஒரு குயிக் டைமில் வந்துருக்கு. 28 பால் 50. இந்த மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாரான்னு தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் இன்னும் 3 ஓவர் இருக்குது. முடிக்க முடியுமா அவரால், சனகாவால்? ஸோ 50 அடித்த கையோட பவுண்ட்ரிங்க. யாக்கிங் லென்த்து ஆல்மோஸ்ட் யாக்கர் தான். ஜஸ்ட் ஒரு ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃப்ளிக் ஷாட்டோட ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. ஹோப் இந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது ஸ்ரீலங்காவுக்கு வின்ல. இவர் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவை நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் பால் 17 ஓவருங்க. அசரங்கா அடிச்சிருக்க 6ஆங்க. இல்லைங்க, அவுட்டுங்க. ஸோ அசரங்கா ராங் டைமில் அவுட் ஆகிருக்காரு. ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸுங்க. லைக் ரிட்டன் டாஸ் மாதிரி தாங்க. ஒரு 8 பால் 3ங்க. இந்த மாதிரி சமயத்தில் 8 பாலில் 3 ரன்னு ஒரு ஒரு புவர் நாக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் ஒரு 5 பால்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு இங்கே. ஸோ பேசும்போது இங்கே அவுட்டுங்க. சனகா வீழ்ந்தா விக்கெட்டு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் தான் வெல்டு இங்கே ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ நல்லா ஆடின சனகாவும் இப்போ பெவிலியனுக்கு போக வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோட இந்த மேட்ச் முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்லாமல் கேட்கும்போது ஒரு பவுண்ட்ரி வந்துருக்கு. நுவான் துஷாரா அடிக்க முடியுமா ஸ்ரீலங்காவில்? ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. செகண்ட் பவுண்ட்ரியா? ஆமாங்க, நுவான் துஷாரா இங்கே ஒரு ஹிஸ்ட்ரியை மேட் பண்ண போகிறான். வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நல்ல டைமில் ஒரு 2 4 வந்துருக்கு ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ இன்னும் பவுண்ட்ரி வருமா, இன்னும் 6 வருமா, வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லைங்க, லேட்டாக ஆட்டார், அவுட்டுங்க. ஸோ 3ஆவது அதே டைரக்ஷன் அடிக்க போனார். நல்ல முயற்சி, பட் ரொம்ப லேட்டாக ஆட்டாருங்க. அதுக்கான ரிசல்ட் விக்கெட். லாஸ்ட் பேட்ஸ்மேனாக ஷமிலா வராருங்க. ஸோ இதுக்கடுத்து ஒன்றும் பெருசாக இல்லை. 8 பால் 17 ரொம்ப ஒரு ஹியூஜ் டாஸ்க் இவருக்கு. ஏன்னா இவர் ஒரு பவுலர். ஸோ அவ்வளோதான் சான்ஸ் ஆஃப் வின்னிங் இருக்கிறது சுத்தமாக கிடையாதுங்க. லாஸ்ட் பாலாக இருக்கலாம் இந்த மேட்ச்சில். எஸ், ஒரு எல்பிடபிள்யூ கால் அம்பையர் அவுட் கொடுத்துருக்காங்க. அவள்தாங்க ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சை தோக்குறாங்க. பங்களாதேஷ் அவங்க ஓல்ட் ரைவல் ஸ்ரீலங்கா பீட் பண்ணி சூப்பர் 4ல் நல்ல வின்னிங் ஏஸில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுது விக்கெட் ஹிட்டிங் மாதிரி இருக்குதுன்னு. ஸோ இந்த ரீப்ளே கன்ஃபார்ம் ஆகிடுங்க. ஸோ பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் இம்பேக்ட் இன் 9 விக்கெட்ஸ் எஸ் ஹிட்டிங். ஸோ அவ்வளோதான் கரெக்டுங்க, அவுட்டுங்க. ஸோ
ஸோ இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா தோக்குறாங்க. ஸோ அவங்க அந்த பவர் பிளேக்கு எடுத்து போட்ட பவுலிங்னால இந்த மேட்ச் அவங்க தோக்குறாங்க. எஸ்பெஷலி 6 overs 33 எடுத்து அடுத்த 14 overs 170 அடிக்கொட்ட ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ இந்த மேட்ச்சை பங்களாதேஷ் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அந்த சூப்பர் 4 அந்த ஒரு லீகை வின்னிங்கவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதான் பேட்டிங் ஸ்கோர் கார்டு. நல்ல பேட்டிங் ஃப்ரம் டசன் சென்னையா சப்போர்ட் பெருசாக வரல. ஸோ ஸ்ரீலங்கா இந்த மேட்சை தோக்குறாங்க. இதான் மேட்ச் சம்மரி. ஸோ நாளைக்கு இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் ஹைலைட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த மேட்ச்சை முடியுதுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஹைலைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன்டு டுமாரோ நல்ல வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன்.